நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு டிரான்ஸ்பரன்ஸான நிர்வாகம். அண்மையிலே கூட ஒரு குற்றச்சாட்டு எண்ணில் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் இந்த மாவட்டத்திலே குடியேற்றுவதாக. இதை என்னிடம் நேரடியாக கலைக்காமல், மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே இவற்றை எடுக்காமல், அன்றைய எழுத்து மூலம் எங்களிடம் இதை பற்றி பேசாமல் இரகசியமாக பின்னேரம் 6 மணியில் இருந்து இரவு 12 மணி மட்டும் கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நடந்தது, எப்படி நடக்கின்றது, இது செயல்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுடைய 1956ஆம் ஆண்டில் இருந்து இருக்கின்ற கோவைகளினூடாக, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பத்திரங்களினூடாக, ஜனாதிபதி செயலரின் அறிவுறுத்தலினூடாக நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இதுதான் தகவல் அறிவு சட்டமூலம். விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் காலம் கடந்த பின்னர் மூடிய அறைகளுக்குள் குறிக்கப்பட்ட தரப்பினரோடு சம்பந்தப்படுத்தி கதைக்காமல் உரிய அதிகாரிகளிடம் உரிய நேரத்தில் உரிய வகையில் நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம். இதிலே யாரும் எந்த இனம் மத மொழி சார்பாக நாங்கள் நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. எங்களுடைய நிர்வாகம் என்பது வெறுமனே எழுதப்பட்ட சட்டங்களூடாகவும் நிர்வாக சுற்றறிக்கைகளினூடாகவும் செயல்படுகின்ற ஒரு விடயமே அல்லாமல் எந்த ஒரு தனிப்பட்ட நபரினதும் தனிப்பட்ட சமூகத்தினதும் தனிப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காகவும் செய்யப்படுகின்ற விடயம் இல்லை. இதை எங்களோடு இருக்கின்ற அதிகாரிகள் தான் இவற்றை மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் நிர்வாகத்திலே பல நிர்வாக செயல்பாடுகள் இருக்கின்றன, ஒழுக்க செயல்பாடுகள் இருக்கின்றன, டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கின்றது. நடைபெற்ற விடயங்களுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவை முழுமையாக நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே தாங்கள் செய்த பிழையான விடயங்களை நாங்கள் நிர்வாக நடைமுறைக்குள் உள்வாங்கும் போது அரச நிர்வாகத்தை முழுமையாக விமர்சித்து அதற்கு வேறு அரசியல் சாயம் பூசி அந்த போர்வைக்குள் தப்பிக்கொள்ள பலர் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். சொந்த வாரத்திலே என்னுடைய புலனாய்வு உத்தியோகர்கள் என்னிடம் சொன்ன விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர்கள் வரும் உத்தியோகர்களாக பொதுமக்களோடு கலந்துரையாடிய போது ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு மலசல கூடத்தை நிர்மாணிப்பதற்காக மிகவும் 2 வயது போன மிக ஏழையான ஒரு குடும்பத்திடம் அந்த மலசல கூடத்தின் வரைபடத்தை அனுமதிப்பதற்காக அங்கு வேலை செய்த ஒரு அரசு அதிகாரி 15,000 ரூபாயை அவர்களிடம் கேட்டிருக்கின்றனர். 8 லட்சம் ரூபாய்க்குரிய வீடுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வீடுகளை கட்டிட ஒப்பந்தக்காரராக கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளரும் தலைவரும் அவற்றை எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படுகின்ற ஒரு வீதி அங்கு வேலை செய்கின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றது. இதே போல அந்த விண்ணப்ப படிவங்களை அனுமதிப்பதற்காக அங்கு வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகள் 10,000 5,000 பணத்தை அந்த மக்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். அத்தனையும் அவர்கள் என்னிடம் வீடியோ பதிவு மூலம் என்னிடம் காண்பித்திருக்கின்றார்கள். இதுல இருக்கின்ற யாராவது சொல்லுங்கள், இப்படியான அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா என்பது. இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முற்படுகின்ற போது அதிலே இருந்து தப்பிப்பதற்காக சாட்டப்படுகின்ற குற்றங்கள் தான் சிங்களவர்களை குடியேற்றுகின்றார்கள், முஸ்லீம்களை குடியேற்றுகின்றார்கள், அந்த அரசியல்வாதிக்காக செய்கின்றார்கள், இந்த அரசியல்வாதிக்காக செய்கின்றார்கள். இவர்கள் வெளியே வந்து சொல்லட்டும் தாங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இப்போது வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் மௌனமாக இருந்தது பலருக்கு சாதகமாக இருக்கின்றது. பல அதிகாரிகள் தங்களை மறைத்துக் கொள்வதற்கு சாதகமாக இருக்கின்றது. இனிமேல் அடிக்கடி நான் மீடியாவில் பேசுகின்றேன். ஒவ்வொருத்தரும் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட தயாராக இருக்கின்றோம். இந்த மாவட்டத்திலே எனக்கு எந்த சொந்தமும் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை, எந்த உறவுக்காகவும் நான் இந்த மாவட்டத்திலே வேலை செய்யவில்லை. இருக்கின்ற காலத்தில் அரச நிர்வாக செயல்பாடுகளோடு அரச நிர்வாகத்தை சரியாக செய்வதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் வந்ததன் பின்னர் இந்த மாவட்டத்திலே பிரச்சனைகள் ஏற்படவில்லை. இந்த மாவட்டத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் குறியோடி போயிருக்கின்றன. இங்கு உதாரணமாக சொல்ல போனால் பல பேர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல பேர் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதே மாவட்டத்திலே தான் இந்த வைத்தியசாலையிலே தான் மனநல வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல வைத்தியர்கள் இங்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் இதுவரை கண்ட தீர்வு என்ன என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு திணைக்களமும் தங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இங்கே இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எத்தனை ஆண்டுகளாக ஏறக்கூடிய 40 வருடங்களாக இந்த மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒவ்வொரு அரசு சார்பற்ற நிறுவனமும் பல்லாயிரக்கணக்கான மில்லியனை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மாவட்டமே மாற்றம் அடையவில்லை. இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமையும் மாறவில்லை. இந்த மக்களின் மதுபாவனைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த மக்களின் வறுமை நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை. இலங்கையிலே மிக வறுமை மிக்க மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இதுவரையும் திருத்தி அமைக்கப்படவில்லை. இந்த வீடுகளில் புனரமைக்கப்படவில்லை. இந்த மக்களுக்கான வீடுகளில் கட்டி கொடுக்கப்படவில்லை. இதற்கு இங்கு இருக்கின்ற 30-40 வருடங்களுக்கு மேலாக இங்கு கடமையாற்ற அத்தனை பேரும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றனர். நான் பட்டியலிட்டு சொல்லுவேன், இந்த மாவட்டத்திற்கு வந்ததன் பிறகு எத்தனை விடயங்களை நாம் செய்திருக்கின்றோம் என்பதை மிக விரைவில் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கின்றோம். எனவே ஒரு நாள் கூட 24 மணித்தியாலும் இந்த மக்களுடைய தேவைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே காய்டெக்ல நிகழ்ச்சி திட்டத்தை முழுமையாக முடிவுறுத்திய மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக முடிவுறுத்திய மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். அத்தனை விடயங்களை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்திய வீட்டு திட்டத்திலே 3000 வீடுகள் கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதிலே 1000 வீடு அம்பாறை மாவட்டத்துக்கு, 1000 வீடு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த மாவட்டங்கள் அந்த வீட்டு திட்டத்தை செய்யாதபடியா 2880 வீடுகளை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இந்திய வீட்டு திட்டத்தில் செய்திருக்கின்றோம். 120 வீடுகள் சம்பூர் பகுதிக்காக ஒதுக்கப்பட்டு இதுவரை அவை கட்டி முடிக்கப்படவில்லை. இந்நிறுவனத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தோடும் தொடர்ந்து பேசி அழுத்தங்களை பிரயோகித்து தான் நாங்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு இருக்கின்றவர்கள் உணர வேண்டும். இந்த இடத்திலே உழைத்து இந்த இடத்திலே செல்வம் தீட்டி போக வேண்டிய ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து நான் வரவில்லை. என்னுடைய குடும்பத்தை பற்றி வடக்கிலே இருக்கின்றவர்களை கேட்டால் தெரியும். எனவே தவறான பிரச்சாரங்களை செய்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இனிமேல் கதைக்க போகின்றேன். அதை தாங்கிக் கொள்ள அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இந்த தகவல் ஒரு அறியும் சட்டமூலத்தின் மூலமாக நான் சொல்லுவேன். அத்தனை விடயங்களுக்கும் என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது, ஆவணங்கள் இருக்கின்றது, அவர்களுக்காக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரியும். எனவே இந்த வதந்திகளை விட்டு தகவல் அறியும் சட்டமூலம் என்றதன் ஊடாக சரியானவர்களிடம் நீங்கள் சரியான தகவல்களை பெற்று இந்த மக்களுக்கு உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். மடமையிலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு வாருங்கள். அவர்களுடைய வாழ்வின் அபிவிருத்திக்காக செயல்படுங்கள். அதை மட்டும்தான் இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். நாங்கள் எங்கு வேலை செய்தாலும் அரசு உத்தியோகர்கள் எங்கு வேலை செய்தாலும் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இங்குதான் வேலை செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை என்று ஜனாதிபதி முடிவெடுக்கின்றாரோ அன்று நாங்கள் அடுத்த மாவட்டத்திற்கோ அடுத்த பதவிக்கோ போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் இதற்காக யாரிடமும் கெஞ்ச வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எனவே எங்களுடைய சேவை நிதர்சனமானது, யதார்த்தமானது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ள முடியும். வீணான கதைகளை நம்பி நீங்கள் எங்களிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்கின்றீர்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரடியாக வந்து எங்களிடம் கேளுங்கள். இப்படி ஒன்று சொல்லுகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? ஏன் மறைந்திருந்து காட்டுகிறீர்கள்? ஏன் மறைந்திருந்து எழுதுகின்றீர்கள்? ஏன் மறைந்திருந்து இரவிரவாக கூட்டம் போட்டு பேசுகின்றீர்கள்? இதுதான் நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி. தகவல் அறியும் சட்டம் மூலம் வெளித்திலே நான் இருக்க போகின்றது. அதை நடைமுறையில் கொண்டு வரதாக இருந்தால் நீங்கள் முன் பாருங்கள், முன் வந்து எங்களோடு பேசுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.